தலைப்பு செய்திகள். வடக்கு கிழக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும், சாணக்கியன் தெரிவிப்பு. தடை செய்யப்பட்ட பிரமிட் நிறுவனங்கள் தொடர்பில் எச்சரிக்கை. IMF-இன் பொம்மையாக மாறியுள்ள அரசு, சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. அமெரிக்கா ஈரான் இடையே இழுபறி நிலையில் உள்ள போர் நிறுத்தம். விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகளை உரிமையாளரிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சரிடம் நான் மேலதிக கேள்விகளை முன்வைத்தேன். அமைச்சர் தனது பதிலில் பல விடயங்களை விரிவாக விளக்கினார். ஒவ்வொரு பதிலுக்கும் தனித்தனியாக கேள்வி எழுப்புவதற்கான அவசியம் இருந்த போதிலும் பாராளுமன்ற நேர கட்டுப்பாடு காரணமாக அனைத்தையும் விவாதிக்க முடியவில்லை. அமைச்சர் தனது பதிலில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற விடயத்தை குறிப்பிட்டார். ஆனால் அண்மையில் நடைபெற்ற பாதுகாப்பு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் யுத்த கால சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளை தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்தே அதே வகையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே கலந்துரையாடப்பட்ட முக்கிய கருத்தாக இருந்தது. புனித செபஸ்தியார் தேவாலயம், மயிலிட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, அசாபிளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை தொடர்கின்றது. குறிப்பாக புனித செபஸ்தியார் தேவாலயம் இருந்த இடமே இன்று இல்லாத நிலையில் அங்கு வழிபடுவதற்கு மதத்தலம் உள்ளது என கூறுவது உண்மைக்கு புறம்பானதாகும். அமைச்சர் அண்மையில் வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்து மாவட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். எனினும் காணி கோரிக்கை விண்ணப்பித்துள்ள 44 பேரில் வெறும் 11 பேருக்கு மட்டுமே காணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது காணி உரிமையாளர்களின் நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அணுகுமுறையாக இல்லை. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 80 லட்சம் ரூபாய் செலுத்தி தனியார் காணிகளை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. இங்கு எழும் அடிப்படை கேள்வி என்னவென்றால், தனியார் காணிக்குள் இராணுவத்தினருக்கு கட்டடங்களை நிர்மாணிக்க அனுமதி வழங்கியது யார்? உரிமையாளர்களின் அனுமதியின்றி தனியார் காணிகளில் கட்டிடங்களை நிர்மாணித்துவிட்டு பின்னர் அதற்காக 80 லட்சம் ரூபாய் செலுத்தி காணியை அரசிடம் ஒப்படைக்குமாறு கூறுவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத செயற்பாடாகும். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள் எவ்வித தாமதமுமின்றி எந்த நிபந்தனையுமின்றி அவற்றின் உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கிச் சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்களை சேர்க்கும் அடிப்படையிலான திட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அதீத லாபத்தை வழங்கும் திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்காக எவ்வித முதலீடுகளையும் செய்வதற்கு முன்னர் குறித்த முதலீட்டு வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வமான தன்மையை பொதுமக்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. எதிர்க்கட்சியில் இருக்கும் போது தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறியுள்ளது. இதனால் நாட்டின் வாழ்க்கை சுமை மற்றும் பணவீக்கம் அதிகரித்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற திரைசேரியில் வெளிநாடொன்றிற்கு செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் நிதி காணாமல் போன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், வங்குரோத்தான நமது நாட்டில் வரிகளை சுமத்தி வாழ்க்கை சுமை அதிகரித்து, வறுமை அதிகரித்து, வேலையின்மை அதிகரித்து,
தொழில்துறைகள் வீழ்ச்சியடையும் இந்த வேளையில் 25 லட்சம் டாலர்களை கொடுக்க முடியாத அரசாங்கம் ஒன்று ஆட்சியில் இருந்து வருகின்றது. கடன் மீள செலுத்துதல் மத்திய வங்கியை மையமாக கொண்டு இடம்பெற்ற போதிலும் புதிய சட்டத்தின் ஊடாக அது மாற்றப்பட்டு கடன் செலுத்தும் அலுவலகத்திற்கு அந்த பொறுப்பு பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இடைக்கால ஏற்பாடுகளை செய்து கொள்ள அரசாங்கத்திற்கு இயலாது போனது. இது ஒரு சைபர் தாக்குதல் மட்டுமல்ல. இந்த பிரச்சினை தொடர்பில் திரைசேரியும் மத்திய வங்கியின் ஆளுநரும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் ஒரே இடத்தில் ஒரே நிலைப்பாட்டில் நின்று செயற்பட முடியாவிட்டால் நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு என்ன நடக்கும் என்பதை யூகித்துக் கொள்ள முடியும். வங்கதேசத்தின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 20 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் நடந்த மாணவர் புரட்சியால் அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்தார். அதன்பின் அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நடத்திய தேர்தலில் தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக பதவியேற்றார். நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதிபர் முகமது ஷாஹபுதீன் பதவியில் நீடித்து வந்தார். 2023ஆம் ஆண்டில் அதிபர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட அவருக்கு இன்னும் 2 ஆண்டு பதவிக்காலம் உள்ளது. ஆனால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் அவருக்கு இருந்ததாக கருதப்படும் தொடர்பு காரணமாக தாரிக் ரஹ்மான் அரசுக்கும் அதிபர் முகமது ஷாஹபுதீனுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இதற்கிடையே எதிர்வரும் டிசம்பரில் ஷேக் ஹசீனா மீண்டும் வங்கதேசம் திரும்ப உள்ளேன் என அறிவித்துள்ளார். அவரிடம் அதிபர் முகமது ஷாஹபுதீன் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகின்றது. இது வங்கதேச புதிய அரசுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து கடந்த மாதம் 24 அதிபர் பதவியிலிருந்து முகமது ஷாஹபுதீன் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். தற்போது நாடாளுமன்ற சபாநாயகர் ஹபீஸ் உத்தீம் அகமது இடைக்கால அதிபராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் வங்கதேசத்தின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் மாதம் 13 வேட்புமனு பரிசீலனை ஆகஸ்ட் மாதம் 16 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்து மீண்டும் மோதல் நடைபெற்று வந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் ஈரான் மீதான திட்டமிட்ட மிகப்பெரிய தாக்குதலை நிறுத்தி வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆனால் அதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று ஹார்முஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பது தொடர்பாக ஓமனுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் மேற்கொள்வதில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளோம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஓமனுடனான பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் லாஸ் வேகாஸ் நகரில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். அங்கு அவர் கூறியதாவது: ஈரானை நாங்கள் கடுமையாக தாக்கி வருகின்றோம். ஆனால் நான் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவே விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் மக்களை கொல்ல விரும்பவில்லை. இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை விட ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதையே விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த நாங்கள் தயாராக இருந்தோம். அப்போது ஈரான் எங்களிடம் தயவு செய்து அதை செய்யாதீர்கள், நாங்கள் பேசலாம் என்று கூறியது. இதையடுத்து தாக்குதலை நிறுத்தி வைத்தேன். அதன் பின்னர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1898 யாழ் மானிப்பாயில் மருத்துவர் ஸ்காட் தலைமையில் மானிப்பாய் மருத்துவமனை புதிய கட்டடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1995 கொழும்பில் மத்திய மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு வெளியே குண்டு வெடித்ததில் 24 பேர் கொல்லப்பட்டனர், 55 பேர் காயமடைந்தனர். 2006 இலங்கை சோசலிச சமத்துவ கட்சியின் உறுப்பினர் சிவப்பிரகாசம் மரியதாஸ் என்பவர் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்டார். 2017 இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பாமா ராகவ் தாஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில்
அடுத்த 5 நாட்களில் சுமார் 60 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.